தொடர்ந்து கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது என்று வெற்றி கூட்டணி அமர்ந்ததை அடுத்து பிஜேபியில் உள்ள எக்ஸ் வலைதளமாகட்டும் பதிவு போட்டிருந்தாங்க. அப்புறம் தமிழிசை சொன்னாங்க. இப்போது அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு சேரக்கூடாத கூட்டணியில் சேர்ந்தனால கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது, ஏற்றுக்கிறோமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கூட்டணி அமைத்து வாஜ்பாய் அவர்கள் 1998 தமிழகத்தில் போட்டியிட்டு 30 எம்பிக்கள் வெற்றி பெறாங்க. மத்தியில் பிஜேபி அரசு அமைகிறது. எந்த ஒரு ஒப்புதல் வாங்கினாலும் பாய்ஸ் கார்டனில் போயிட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் நடத்திய தேநீர் பாட்டியில் ஜெயலலிதா அம்மா கலந்துக்கிறாங்க. அவருடைய ஏற்பாட்டின்படி ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாஜ்பாய் அரசு கவிழ்கிறது. இப்போ யாருடைய ஆன்மா யாரை மன்னிக்கும்? ஜெயலலிதா அம்மாவோட ஆன்மா வாஜ்பாய் எப்படி ஏற்றுக்கிறோம், வாஜ்பாயோட ஆன்மா ஜெயலலிதாவை எப்படி ஏற்றுக்கிறோம்? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து பொருந்தாத கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. நானும் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள் யாரும் கேப்டனை விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? கலைஞர் அவர்கள் ஏதாவது கேப்டனை அநாகரிகமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? அந்த 3 பேரும் யாராவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? இல்லை கலைஞர் குடும்பத்தில் இந்த இப்போ அரசியல் இதில் உள்ளவங்க யாராவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? அம்மையார் ஜெயலலிதா எவ்வளோ கேவலமாக கேப்டனை பேசினாங்கன்னு தெரியும். அதை விட இந்த குடும்பத்தை ஒருத்தர் பேசுனது இல்லை. கலைஞருடைய குடும்பத்தில் ஒருத்தர் பேசுனது கிடையாது கேப்டனை. வேணுமா ஆன்மா பொருந்தாத கூட்டணின்லாம் சொல்கிறாங்க. தலைவர் மறைந்த பொழுது 3 முறை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. 2 முறை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. 72 குண்டுகள் மூலங்க மரியாதை கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் கேப்டனுக்கு குடும்பத்திற்கு நாங்கள் நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு பொழுதும் கேப்டனை விமர்சனம் பண்ணவே கிடையாது. ஒரு நடிகர் விமர்சனம் பண்ணாரு, கீழ்த்தரமா பேசினாருங்கிறதுக்காக இப்போ அதிமுகவில் தியாகவை வச்சு அவ்வளோ பேச்சு பேசினாங்க. கொடைக்கானல செருப்புல அடிச்சாங்க. அதிமுக பேச்சாளர்கள்ல நம்ம தேமுதிக நிர்வாகிகள்லாம் செருப்புல அடிச்சாங்க. இப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும்? வடிவேல் பேசினார் அப்படின்னு மாத்திரம் சொல்றது. அப்போ ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணாங்களே. அதனால உங்க வேலைகள் என்னவோ, இப்போ உங்க கூட்டணி உங்களுக்கு ஒத்து வரலன்னு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்கள் எங்க வேலையை பார்க்குறோம். தொடர்ந்து ஆன்மானா நீங்க பண்ண துரோகங்களை எல்லாம் கடந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபி விமர்சிக்காத ஒரு இதா, திரு அண்ணாமலை எடப்பாடியை விமர்சனம் பண்ணாத ஒரு இதா, எவ்வளவு ஒரு அசிங்கமாலாம் பேசிட்டாங்க. திரு டிடிவி பேசாத விமர்சனங்களா? இதெல்லாம் நீங்க கூட்டணி அமைச்சிருக்கும் பொழுது நாங்க உங்கள்கிட்ட வரல, முடிஞ்சு போச்சு. களத்துல சந்திப்போம், யார அரசியல் வீரன் நிரூபிப்போம். அதை விட்டுட்டு சும்மா ஆன்மா மன்னிக்காது, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானை ஏறி வைகுண்டம் போனானா. நன்றி, வணக்கம். செங்கமடா குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக